வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். ஸோ நம்மளோட சாய்ஸ் அகாடமிலேருந்து வெளியிட்ட மேக்ஸ் டே ஷீட்டுக்கான நம்பர் 2 தான் பார்க்குறோம். ஸோ டே நம்பர் 2 இதில் என்னென்ன கொஸ்டின்லாம் நம்ம கேட்டிருக்காங்க அப்படிங்கிற கவனிக்கலாம். ஒரு ஆண்டிற்கு 5% தனிவட்டி வீதம், 5 ஆண்டுகளுக்கு தனிவட்டி ரூபாய் 5 எனில் அசலின் மதிப்பு யாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்னோட ஃபஸ்ட்டு டே ஷீட்டுக்கான கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனிவட்டி அப்படிங்கிறது பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட அசல் கொடுத்துட்டு அதோட வட்டி சதவீதம் கொடுத்து ஆண்டுகள் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வட்டி சதவீதத்தையும் ஆண்டையும் மல்டிபிள் பண்ணி வரக்கூடிய பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ 5 × 5 என்ன? 25. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 25% தான் அவங்க கொடுத்துருக்க தனி வட்டி. ஓகேங்களா? அப்போது 25% 5 ரூபா அப்படின்னா 100% என்ன? 100% என்ன? இதை 25ஓட இன்ட்டு 4ன்னு பண்ணோம்னா நம்மளுக்கு 100 கிடைக்கும். அதே போல் இந்த 5 இன்ட்டு 4ன்னு பண்ணிடலாமே, ஐநாங்க 20. ஓகேங்களா? ஸோ அப்போது 20 ரூபா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? பர்சன்டேஜ் வச்சு ஈஸியாக இந்த மாதிரி மாடல், அதாவது ஒரு தனிவட்டியோட அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த தனிவட்டிங்கிற அமௌண்ட்டு எத்தனை பர்சன்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கணும். எந்த பர்சன்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும்? வருஷத்துக்கு எவ்வளோ சதவீதம் வட்டி வீதம் கொடுக்குறாங்க, அப்போ எத்தனை வருஷத்துக்கு வந்துட்டு அந்த வட்டி வீதம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ இங்கேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5%, அதுக்கு அடுத்தது 5 வருஷம். அப்போ 5 × 5 25% தான் தனி வட்டியோட அமௌண்ட்டு. இதை தான் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் ஃபார்முலா படி நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ தான் இந்த 5 ரூபா. ஓகேங்களா? என் வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க, அதே போல் ஆர் வேல்யூ இங்கே கொடுத்துட்றாங்க. இதில் அதோட அசல் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. இதில் சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? இப்போ இங்கே 5 அப்படிங்கிற நோட் பண்ணிடலாம். தனிவட்டி அமௌண்ட் 5, பிரின்சிபல் அமௌண்ட் நம்மளுக்கு தெரியாது. என் வேல்யூ 5, ஆர் வேல்யூ 5% டிவைடட் பை 100. ஓகேங்களா? இப்போ இதில் என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5ஐயும் இந்த சைடு இருக்க 5ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து என்ன? ஓரஞ்சு 5, ஈரஞ்சா 10. அப்போ இங்கே 2ங்கிறது 20 தானே வரும். அப்போ இங்கே கீழே 20 மட்டும்தான் இருக்குது. ஈக்குவல் அந்த சைடு போணுச்சு அப்படின்னா பியோட வேல்யூ, பிரின்சிபல் அமௌண்ட்டோட வேல்யூ 20ங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடுங்கிறது மனக்கணக்காகவே அவங்க கொடுத்துருக்க வட்டி விதத்தையும் வருஷத்தையும் பெருக்கிட்டு வர்ற பர்சன்டேஜ் தான் வட்டி சதவீதம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இதுக்கு முன்னாடி மெத்தடில் அசல் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்ச பர்சன்டேஜை அந்த அளவுலேருந்து கண்டுபிடிப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இந்த பர்சன்டேஜும் வட்டியோட அளவும் கொடுத்துட்றாங்க. அதை நம்ம ஈக்குவேட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 2வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு தொகைக்கான வருட வட்டி முதல் 2 வருடத்திற்கு 4%, அடுத்த 4 வருடத்திற்கு 6%, 6 வருடங்களுக்கு மேல் 8% உள்ளது. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான 9 வருட காலத்திற்கான தனிவட்டி தொகை ரூபாய் 1120 எனில் அத்தொகை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நல்லா ஒரு சில பாயிண்ட் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ முதல் 2 வருஷத்தில் 4%. ஓகே, என்ன பண்ணுறேன்? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன? மொத்த பர்சன்டேஜ் என்ன, அதோட வட்டி அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னாவே ஆல்மோஸ்ட் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம்னு சொல்லியிருந்தோன்னா அதே போல் தான் இங்கே என்ன பண்ண போகிறோம்? முதல் 2 வருஷம். ஓகேங்களா? ஸோ வருஷம் 2 வருஷம் பர்சன்டேஜ், அதுக்குரிய பர்சன்டேஜ் என்ன? 4%. இது ஒரு கேட்டகரி. அடுத்து என்ன பண்ணுறாங்க? அடுத்த 4 வருஷம், அடுத்த 4 வருஷத்துக்கு எத்தனை சதவீதம்? 6%. ஓகேங்களா? அப்போ இன்ட்டு 6% ப்ளஸ் இந்த பாயிண்ட் தான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். 6 வருடங்களுக்கு மேல் 8%ங்கிறது கொடுத்துருக்காங்க. 6 வருடங்களுக்கு மேல், ஒருவேளை வாங்கின அமௌண்ட்டோட காலம் 6 வருஷத்துக்கு மேலே போனால் தான் அது 8%ங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன, ஏன் 3 எடுத்தோங்கிறது நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். என்ன அப்படின்னா, ஏன்னா நம்மளோட புக்கில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் மொத்த கால வருடமே, அதாவது மொத்த காலமே 9 வருடம் தான். ஓகேவா? இப்போ இங்கேயே 2 வருஷம், அடுத்தது 4 வருஷம். அப்போ இங்கேயே 6 வருஷம் போயிடுச்சுல. இருக்கிற மொத்த காலம் 9 வருடம், அதிலே 6 வருடம் போயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கிறது 3 தானே. அந்த 3 தான் இங்கே நோட் பண்ணுறோம். அப்போ 6 வருடங்களுக்கு மேல் ஒரு இன்னும் காலம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? 8%ன்னு எடுத்துக்கிறோம். அப்போது மொத்தம் இருக்கிறது 9 கால வருடம். மொத்தம் இருக்கிறது நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க, 9 வருட காலத்திற்கான அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2 வருடம் இருந்தது, அடுத்த 4 வருடம். அப்போ இதுலேயே 2 + 4 6 போயிடுச்சு. அப்போ மீதி 9ல் 6 போயிடுச்சு அப்படின்னா மீதி 3 தான். அந்த 3 வருஷங்களுக்கு தான் 8%.
ஓகேங்களா. இப்போ மொத்த சதவீதம் என்ன அப்படிங்கிற பாருங்க. 2 × 4 8% ப்ளஸ் 4 × 6 24%. அடுத்து 3 × 8 இதுவும் 24%. அப்போ மொத்த சதவீதம் பார்த்தோம்னா 24 + 24 48. 48 + 8 56. அப்போ 56% வந்து இந்த 1120. ஆனால் மொத்த வட்டி தானே, தனி வட்டியோட அமௌண்ட் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை காலம் எத்தனை பர்சன்டேஜ் இதெல்லாம் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 56% கிடைக்குது. அந்த 56%ஓட அளவும் அவங்க 1120ன்னு கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து அவங்க என்ன கேட்குறாங்க, அந்த தொகை, அதான் ஒரு தொகைன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ இது ஒரு அசல் அமௌண்ட்டு. ஓகேங்களா. அடுத்து சம் வேல்யூ அப்படின்னு கேட்டாவே அசல் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ 100% என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 1 56 2 56 112. அப்போ 20 தானே. இன்னும் 100 × 20 2000. ஓகேங்களா. 100 × 20 தானே கிராஸ் மல்டிபிள் பண்ணிடணும். 100 × 20 2000. அப்போது 2000ங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். 2000ங்கிறது தான் கரெக்டு. உங்களுக்கு ஆன்சர் கீழே 1500ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது தப்பு. 2000ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதுவே நீங்கள் ஃபார்முலா பேஸில் செய்கிறதா இருந்தால் 3 கேட்டகரியில் நோட் பண்ணணும். இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் ஃபஸ்ட்டுக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் 2 வருஷத்தில் 4% வட்டி. அப்போது 2 வருஷத்தில் 4% வட்டி /100 ப்ளஸ் அடுத்தது செகண்ட் கேட்டகரி பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் எத்தனை வருஷம், 4 வருஷத்தில் 6% /100 நோட் பண்ணுவீங்க. அதே போல் இங்கே தான் நீங்கள் இதே பிரின்சிபல் அமௌண்ட்டு 3 வருஷங்கிறதா எடுத்துக்கணும். 3 வருஷத்தில் தான் எக்ஸ்ட்ரா நடக்கிற 3 வருஷத்தில் தான் 8% வட்டி. அப்போது இதை நீங்கள் இப்போ மூணு வட்டியும் சேர்ந்து அமௌண்ட்டு 1120ன்னு கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ இதை சிம்பிளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் பர்சன்டேஜ் பாருங்கள், 8%ங்கிற கிடைக்கும். அடுத்து 24%ங்கிற கிடைக்கும். அடுத்து இங்கே 24%ங்கிற கிடைக்கும். அப்போது பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிற பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் 56% இன்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட்டு /100 அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நீங்கள் இதை இங்கே 1120ங்கிற போது அப்படியே வேல்யூலாம் இந்த வேல்யூ மல்டிபிள் மாறும், இந்த வேல்யூ டிவைடுங்கிறது மாறுமா. அப்போ டிவைடில் 56ன்னு வரும், இன்ட்டு 100ங்கிறது வரும். இதையும் சிம்பிளை பண்ணாலும் 20 × 100 2000 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபார்முலா பேஸில் நீங்கள் இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் அதுக்கு மொத்த பர்சன்டேஜ் என்ன வரும் அப்படிங்கிறத இந்த பார்த்த உடனே இந்த பர்சன்டேஜை வருஷத்தை மல்டிபிள் பண்ணலாம். ஓகேங்களா. மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 3வது கொஸ்டின் பாருங்கள். ஆண்டுக்கு X% வட்டி வீதம் X ஆண்டுகளுக்கு X தனி வட்டியாக கிடைக்கப்பெறும் அசல் எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எதுவுமே அமௌண்ட் கொடுக்கல, ஜஸ்ட் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம ஃபார்முலா பேஸில், அதாவது தனி வட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ இங்கே எக்ஸ் பர்சன்டேஜ்னா இது ஆரோட வேல்யூ, எக்ஸ் ஆண்டுகள் அப்படின்னா இது என்னோட வேல்யூ. அடுத்து எக்ஸ் அப்படிங்கிற தனி வட்டி அப்படின்னா எஸ்ஐ. ஓகே, இதோட வேல்யூ. அவங்க என்ன கேட்குறாங்க, பிரின்சிபல் அமௌண்ட் கேட்குறாங்க. அப்போது பி ஈக்குவல் எஸ்ஐ ஈக்குவல் டு PNR / 100. இதிலே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ எக்ஸ் தான், பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு தெரியாது, அதை நம்ம P நோட் பண்ணிக்கிறோம். என் வேல்யூ எக்ஸ் தான், ஆர் வேல்யூ எக்ஸ் பர்சன்டேஜ் தான் / 100. இதில் என்ன பண்ணலாம், இந்த எக்ஸும் ஒரு எக்ஸும் கேன்சல் ஆயிடும். அப்போது பிரின்சிபல் அமௌண்ட் நம்மளுக்கு தேவை அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் ஈக்குவல் அந்த சைடு மாற்றணும். அப்போது 100ங்கிற வேல்யூ ஈக்குவல் இந்த சைடு போகும்போது டிவைடில் இருக்கிறது என்னவா மாறும், மல்டிபிளாக மாறும். அடுத்து எக்ஸுங்கிறது மல்டிபிளாக இருக்குது, இந்த சைடு போகும்போது டிவைடில் மாறும். அப்போ எக்ஸு. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் என்ன, 100/x அப்படிங்கிறதா பிரின்சிபல் அமௌண்ட். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் இதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 4வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது தனிவட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் ₹8880 4 ஆண்டுகளில் 7920 மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 6 வருஷம், இந்த 6 வருடங்களில் எவ்வளோ அமௌண்ட்டாக மாறுது, 8880 மாறுது. அதே இது 4 வருடங்களில் பார்த்தோம் அப்படின்னா 4 வருடங்களில் 7920 மாறுது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தனி வட்டி வீதத்தில். அப்போ இந்த மாதிரி வருஷமும் மொத்த தொகையும், ஓகே, ஒரு அமௌண்ட்டுங்கிறது இவ்வளோ அமௌண்ட்டாக மாறிடுச்சு. அப்போ இந்த அமௌண்ட்டுங்கிறது அசலும் ப்ளஸ் வட்டியும் சேர்ந்தது தான். அப்போ மொத்த தொகை தான் இந்த 8880. அதே போல் 4 வருஷம் முடிவுலையும் மொத்த தொகை எவ்வளவா இருக்குது, 7920 இருக்குது. இப்போ இந்த மாதிரி மாடலில் வந்தது அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணோம், இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 6 வருஷத்துக்கும் 4 வருஷத்துக்கும் டிஃப்ரென்ஸ் 2 வருஷம்.
அப்போ 2 வருஷத்துக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கிடைக்குதோ அதுதான் 2 வருஷத்துக்கு கிடச்சிருக்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட். அப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட்னா வட்டி தானே அது. ஓகே, ஒரு அசல் அப்படியே தான் இருக்கும். அது வருஷம் கூட கூட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சேருது அப்படின்னா வட்டி அமௌண்ட் தான் சேரும். ஓகேங்களா, இப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 0, 8ல் 2 போன்ஸ் அப்படின்னா 6, இங்கே 8, அப்போ பக்கத்தில் 18ன்னு சேர்ப்போம். 18ல் 9 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 9. அப்போது 2 வருஷத்துக்கான வட்டி 960. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அசல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வருஷமோ, அதாவது 4 வருஷத்துக்கான மொத்த தொகைன்னு இருந்ததுன்னா 4 வருஷத்துக்கான மொத்த தொகை 7920. 6 வருஷத்துக்கான மொத்த தொகை என்ன சொல்லியிருக்கேன், 8880. அப்போது ஒரு அசல் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 4 வருஷத்துக்கான மொத்த தொகையும் அதே ஈக்குவலாக 4 வருஷத்துக்கான வட்டியும் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதுக்கு மைனஸ் பண்ணி அசல் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இங்கே கவனிங்க, வட்டி கிடச்சிருக்கிறது 2 வருஷத்துக்கான வட்டி தான். ஆனால் மொத்த தொகை இருக்கிறது 4 வருஷத்துக்கானது இருக்குது, 6 வருஷத்துக்கானது இருக்குது. இது ரெண்டில் எதில் வேணால் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். அதுக்கு ஏற்றாப்படி நம்ம வட்டியை ஈக்குவேட் பண்ணணும். இப்போ நம்ம வருஷத்தை இப்போ 2 வருஷத்துக்கான அமௌண்ட் இது அப்படின்னா இன்னொரு ஒரு 2 வருஷம். ஓகே, அப்போ இன்னொரு ஒரு 2 வருஷம் அப்படின்னா இதுவும் ஒரு 960ங்கிறது மாறுமா. அப்போ மொத்தத்துக்கு 4 வருஷத்துக்கான வட்டி மட்டும் எவ்வளோங்கிறது தெரிஞ்சிருமா. வட்டி எவ்வளவு, இங்கே 0, 12க்கு 2, பேலன்ஸ் 1, இங்கே 19ன்னு வரும். ஓகேங்களா, அப்போ 4 வருஷத்துக்கான வட்டி மட்டும் எவ்வளவு, 1920. ஓகேங்களா, இப்போ நம்ம மைனஸ் பண்ணலாம். 4 வருஷத்துக்கான மொத்த தொகையிலையும் 4 வருஷத்துக்கான வட்டி அமௌண்ட்டையும் நம்ம மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்குது, அதுதான் அசல் வேல்யூ. இப்போது மொத்த தொகை அப்படிங்கிறது அதாவது அசல் அமௌண்ட்டு பிங்கிறது மொத்த தொகை மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நோட் பண்ணுவோமா. அப்போது இதை மைனஸ் பண்ண அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிறது 6000 கிடைக்கும். அதாவது 7920ல் 1920 போனஸ் அப்படின்னா பேலன்ஸ் 6000 கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ 6000ங்கிறத நம்ம நோட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது தான் அவங்க என்ன கேட்குறாங்க, வட்டி சதவீதம் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ கவனிங்க, பிரின்சிபல் அமௌண்ட்டு கிடச்சிருச்சு. 2 வருஷத்துக்கான வட்டி 960ங்கிறது கிடச்சிருக்கு. ஓகேங்களா, 2 வருஷத்துக்கான வட்டி 960ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஃபார்முலா என்ன வேல்யூ, SI = PNR/100. இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ 2 வருஷத்துக்கான வட்டி 960. ஓகேங்களா, 2 வருஷத்துக்கான வட்டி 960, பிரின்சிபல் அமௌண்ட்டு 6000. அடுத்து நெக்ஸ்ட் என்ன, என் வேல்யூ 2 வருஷம். இந்த இடத்துல கரெக்டாக எந்த அமௌண்ட்டை இப்போ 960 அப்படிங்கிற வட்டியை யூஸ் பண்ணால் நம்ம 2 வருஷம் யூஸ் பண்ணணும். அதே இது வட்டி அமௌண்ட்டு 1920ன்னு யூஸ் பண்ணால் வருஷத்தை எதை யூஸ் பண்ணணும், 4ங்கிறதா யூஸ் பண்ணணும். ஸோ அதில் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா, இன்ட்டு ஆர் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, டிவைடட் பை 100. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த 2 ஜீரோவையும் இந்த 2 ஜீரோவையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்தது என்ன, 6ஆல் நான் சிம்ப்ளை பண்ணேன் அப்படின்னா, ஓகேங்களா, 6ஆல் சிம்ப்ளை பண்ணால் இங்கே 10ன்னு இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஓகே, இந்த ஒரு ஜீரோவையும் இந்த ஒரு ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 6ஆல் சிம்ப்ளை பண்ணால் 1 இங்கே 1 பேலன்ஸு 3 இருக்கும். 36னா 6 36. இப்போ இந்த ரெண்டையும் 16 டிவைட் பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். 2 2 8 16. அப்போ ஆரோட வேல்யூ என்ன, 8%. ஓகேங்களா, ஆரோட வேல்யூ 8%. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ கரெக்டாக இந்த மாதிரி வருடம் மொத்த தொகை கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி சிம்பிளை பண்ணிவிட்டு அசல் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அல்லது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணுங்கிறத கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 5வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு அசலுக்குரிய தனிவட்டியானது அவ்வசலின் 1/25 மடங்கிற்கு சமம். மேலும் வருடத்தின் எண்ணிக்கையும் ஆண்டு வட்டி வீதமும் சமம் எனில் 4 வருடங்களின் முடிவில் கிடைக்கும் தொகையானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 2 பாயிண்ட்டை கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா அசல் வேல்யூ என்னங்கிறது அமௌண்ட்டில் கொடுக்கல. அதே இது தனி வட்டி பார்த்தோம் அப்படின்னா அந்த அசலில் என்ன சொல்கிறாங்க, 1/25 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது இன்னொரு பாயிண்ட் என்ன, அசல் வருடத்தின் எண்ணிக்கையும் ஆண்டு வட்டி வீதமும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த 2 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமானது தான். ஃபஸ்ட்டு இதை வச்சு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் 4 ஆண்டுகள் முடிவில் என்ன அப்படிங்கிற அந்த தொகை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அசலை போல் எத்தனை மடங்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஓகேவா, இப்போ இதில் நீங்கள் கவனிங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 1 மடங்கு இல்லாட்டினா 1/25 மடங்கிற்கு சமம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அசல் வேல்யூ 1 மடங்குன்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ அசல் வேல்யூ 1 மடங்காக இருந்தால்
அதோட தனி வட்டியோட வேல்யூ என்ன 1/25. அப்போது அசலில் 1/25 மடங்கிற்கு சமம். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம எண்ணிக்கை வந்துட்டு என்ன நோட் பண்ணுவோம், என்ன நோட் பண்ணுவோம். அடுத்து ஆர் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஆண்டு வட்டி வீதம் 6 நோட் பண்ணுவோம். இது ரெண்டுமே சமம் சொல்லிட்டாங்களா, அப்போ இது ரெண்டையுமே நம்ம எக்ஸ்னே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, எண்ணையும் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், 6 எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ இதே நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிஎன்ஆர் பை 100ல் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100 அப்படிங்கிறது. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட வட்டி வீதமோ அல்லது அதோட காலமோ என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அடுத்த கேட்டகரியில் அப்ளை பண்ணணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன 1/25 ஈக்குவல் டு பிரின்சிபல் மட்டும் 1 மடங்கு இன்ட்டு என் வேல்யூ எக்ஸ் தான், ஆர் வேல்யூ எக்ஸ் தான், டிவைடட் பை 100. ஓகேவா, இப்போது ஈக்குவல் டு இந்த சைடு எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த டிவைடில் இருக்க 100 ஈக்குவல் டு அந்த சைடு போணுச்சு அப்படின்னா மல்டிபிளாக மாறும். அப்போ 100/25. ஓகேங்களா, 100/25. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ ரொம்ப சிம்பிளாகவே கண்டுபிடிச்சிடலாம். 25 4 டைம்ஸ் நம்ம டிவைட் பண்ண 4ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 4 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, எக்ஸோட வேல்யூ 2. அப்போது காலமும் 2 வருஷம்தான், அதோட வட்டி வீதமும் 2% தான். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் இதை மட்டுமே கேட்பாங்க. அதாவது காலமும் வட்டி வீதமும் சமம் எனில் அதன் காலம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க, அதோட வட்டி வீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நம்ம இந்த மாடலில் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இப்போ அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ வருஷம் 2 வருஷமாக இருந்திருக்கு 2% வட்டி வீதம். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அதே வட்டி வீதமாக இருக்கும், ஆனால் காலம் மட்டும் என்ன 4 வருஷம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரி, இப்போ 4 வருஷத்தில் எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது ஃபஸ்ட்டு இதே பிஎன்ஆர் பை 100ல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி மட்டும் எவ்வளோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, வட்டி மட்டும் எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அப்போ பிஎன்ஆர் டிவைடட் பை 100ல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன, இப்போ இதில் 1/25 வட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல. பிரின்சிபல் அமௌண்ட்டு 1 மடங்காக இருக்குது. என் வேல்யூ 4 வருஷத்துக்கு அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆர் வேல்யூ நம்ம என்ன 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், டிவைடட் பை 100. ஸோ இதை நம்ம சிம்பிளை பண்ணால் இதுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி மட்டும் கிடச்சிரும். வட்டி எவ்வளவு, இப்போ இங்கே 8 அப்படிங்கிறது இருக்குது, 8/100. இது இப்போ இங்கேயே பார்த்தோம் அப்படின்னா 8/100 அப்படின்னா 0.08ங்கிறத நம்ம வச்சுக்கலாமா, 0.08 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் அசல் வேல்யூ ஏற்கனவே 1 பங்குன்னு நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா, அப்போ மொத்த தொகை பார்த்தோம் அப்படின்னா அசல் வேல்யூ 1 பங்கு, இதுக்கு மூலயமா கிடைச்ச அந்த 4 வருஷத்தில் கிடச்சிருக்க வட்டி பார்த்தோம் அப்படின்னா 0.08. அப்போ இதை ரெண்டே ஆட் பண்ணுங்கள், 1.08ங்கிற கிடைக்கும். அப்போது அந்த மொத்த தொகைங்கிறது அசலை போல் 1.08 மடங்கு சமமாக இருக்கும். அப்போது ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான ஆன்சர். நம்மளோட கடல் கணித புக்கிலேயே வந்துட்டு ஆப்ஷன் வந்து இந்த பி கொடுத்துருந்தாங்க, இது தப்பு அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். இங்கேயும் வந்துட்டு அதே இதுலேயே ஆன்சர் கீழே தப்பாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அசலை போல் 2 மடங்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது கிடையாது, அசலை போல் 1.08 மடங்குங்கிறது தான் கரெக்டானது. ஸோ இன்கேஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை வந்துட்டு இப்போ சரியாக பார்க்காம இருந்தாங்க அப்படின்னா தயவுசெய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோலாம் இந்த ப்ராப்ளம்லாம் பார்க்கட்டும், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ அப்போது 5th சம்மு எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு பாருங்கள். 2 பார்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. ஒன்று எண், அந்த எண்ணும் ஆறும் சமம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா, அடுத்தது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 4 வருஷத்துக்கான அந்த தொகை என்ன அப்படிங்கிறது இருக்கும், அசலை போல் எவ்வளோ மடங்காக இருக்கும் அப்படிங்கிறதான் இங்கே கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம சிம்பிளாகவே அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிஎன்ஆர் பை 100 இதிலே சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா கவனமாக பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 6வது சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளுக்கு ரூபாய் 10,050 கிடைக்கிறது எனில் அசல் எவ்வளவு அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கிறது அந்த வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க 10%, 5 ஆண்டுகளுக்கு அப்படிங்கிறதும் இருக்குது. ஆனால் இந்த 10,050ங்கிறது என்ன, ஒரு குறிப்பிட்ட தொகை இவ்வளவு வட்டி சதவீதம் 5 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவா கிடைக்குது, 10,050 கிடைக்குது. அப்போது இது வந்துட்டு ஒரு மொத்த தொகை அமௌண்ட். ஓகேங்களா, ஸோ மொத்த தொகை அப்படின்னா இது வந்துட்டு எது 2 சேர்ந்து இருக்கும்,
அசலும் வட்டியும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அசல் எந்த ஒரு அமௌண்ட்டாக இருக்கோ அதை 100% எடுத்துக்குவோம். ஓகேங்களா? அடுத்து வட்டியை பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான வட்டி சதவீதம் எத்தனை வருஷம் இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் வட்டிக்கான பர்சன்டேஜ் கிடைக்குமா? அப்போ 10 × 5 50%. ஓகேங்களா? 100%ங்கிறது அசல் அமௌண்ட்டு. ஓகேங்களா? 100%ங்கிற அசல் அமௌண்ட்டு 50% நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? ஒரு வருஷத்துக்கு 10% இருந்தது அப்படின்னா 5%க்கு 5 வருஷத்துக்கு 10 × 5 50%. இது வட்டி. ஓகேங்களா? அசல் வட்டி சேர்ந்தது தான் மொத்த தொகை. அப்போ 150% தான் இந்த 10,050. இதில் இருந்து அவங்க என்ன கேட்குறாங்க? அசல் வேல்யூ தானே கேட்குறாங்க. அசல் வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? 100% எடுத்துருக்கோம். அப்போ 100% என்ன? இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டைரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அப்போ மொத்த பர்சன்டேஜ் அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட்டு மொத்த தொகை. அப்போ அசல் அமௌண்ட்டு 100% ப்ளஸ் வட்டி அமௌண்ட்டு 50%. இதை சிம்பிளை பண்ணுங்கள். இன்கேஸ் நான் 50ஆல் அடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே 2ன்னு வரும், இங்கே 3ன்னு வரும். ஓகேவா? அடுத்து இந்த 3ஐயும் இங்கே 10,050ஐயும் அடிச்சு கொடுக்கலாம். ஓகே, 1 3 3 3 9 பேலன்ஸ் 1 வரும். மறுபடியும் அந்த பக்கத்தில் இருக்க 0 சேர்த்தோம்னா 10, அங்கேயும் 3 9 அப்படிங்கிற வரும். பேலன்ஸ் 1, பக்கத்தில் இருக்க 5 15. அப்போது 3 5 15. அப்போது 3350 × 2. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிடணுமா? அப்போ எக்ஸோட வேல்யூ 3350 × 2 என்ன வேல்யூ வரும்? 6000 6700. ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 6700. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர், 6700. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாகவே அந்த பர்சன்டேஜ் இதில் கண்டுபிடிச்சிடலாம். இன்கேஸ் நீங்கள் மொத்த தொகை அப்படின்னு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மொத்த தொகைங்கிறது என்ன? பிரின்சிபல் அமௌண்ட்டும் இதோட வட்டியும் சேர்ந்தது தான். ஏற்கனவே நம்ம தனி வட்டிக்கான ஃபார்முலா தெரியும். என்ன வரும்? PNR/100 தெரியும். இதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணாவே ஆன்சர் கிடச்சிரும். இது அல்லது இப்போ இங்கே பி காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1 + இந்த பி வெளியில் காமனாக வந்துடும். அப்போது NR/100 இதுலையும் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணாலும் உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் என்ன அப்படிங்கிறதும் உங்களால் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 7வது கொஸ்டின் பாருங்கள். குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கேயும் கொடுத்துருக்க டேட்டா கவனிங்க. 10% வட்டி வீதம். இப்போ இது 6ங்கிற நம்மளுக்கு நல்லாவே தெரியும். 2 ஆண்டுகள். ஓகேங்களா? அடுத்தது 750ங்கிறது என்ன? தனி வட்டியாக அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ப்ராப்ளம் மாதிரி தான். அந்த வட்டி சதவீதத்தையும் வருஷத்தையும் பெருக்கி வர பர்சன்டேஜ் 10 × 2 என்ன? 20%. இந்த 20% தான் அவங்க கொடுத்துருக்க வட்டி அமௌண்ட்டு 750. அதுலேருந்து அவங்க என்ன கேட்குறாங்க? 100% என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அசல் தானே, அசல் வேல்யூ கேட்டாங்கன்னா அசல் எப்பயுமே 100%. ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 20ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 100 கிடைக்கும்? × 5. அப்போ இதையும் × 5 நம்ம பண்ணிட்டோம்னாவே டேரெக்டாக 100% கிடைக்கும். பண்ணுங்கள். 0 அடுத்து 5 25க்கு 5 பேலன்ஸ் 2 7 5 35 35 2 37. ஓகேங்களா? ஸோ அப்போ 3750ங்கிறது தான் அந்த அசல் அமௌண்ட்டு. சிம்பிளாக வேலை முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? 3750. இன்கேஸ் நீங்கள் இதே ஃபார்முலா வைஸ் பண்ணணும் அப்படின்னா இது 6ன்னு தெரியும், இது என்னன்னு தெரியும், இது SI வேல்யூங்கிறது தெரியும். அப்போது SI சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PNR/100 சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா 750ங்கிறது கிடைக்கும். அதே போல் பிரின்சிபல் அமௌண்ட் நம்மளுக்கு தெரியாது. என் வேல்யூ உங்கள் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 2. ஓகேங்களா? ஸோ 2 × 10/100 இதை சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 8வது கொஸ்டின் கவனிங்க. அருண் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 15% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 450 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? அப்போ இங்கேயும் ஏற்கனவே நம்ம பார்த்த அதே மெத்தட் தான். 15% வட்டி வீதம் 3 வருஷங்களில் அது கழித்து 450 என்ன அளவு? இது தனி வட்டி. ஓகேங்களா? மொத்த தொகை அப்படின்னா 100ஓட அந்த பர்சன்டேஜை ஆட் பண்ணுவோம். இங்கே தனி வட்டியே 450. அப்போ தனி வட்டியோட அந்த 450% என்ன? 15% × 3 45%. இந்த 45%ஓட வேல்யூ தான் 450 அப்படின்னா 100%. அசல் வேல்யூ தானே கேட்குறாங்க. 100% என்ன அப்படிங்கிறதான் இங்கே நம்ம கண்டுபிடிக்கிறோம். ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம்ல. இப்போ ஃபஸ்ட்டு இதில் 45 இங்கே 1 அப்போ 10ங்கிறதான வந்துடும். அப்போ 10 × 100 1000.
ஓகே 10 × 100 1000 ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இதுவும் நீங்கள் பிஎன்ஆரில் சப்ஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இது ஆர் வேல்யூ, இது என் வேல்யூ, இது எஸ்ஐ வேல்யூ. ஓகேங்களா, இதுலேருந்து பி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எஸ்ஐ = PNR/100 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதில் 45 எப்படி வந்ததுங்கிற புரிஞ்சுட்டோம் அப்படின்னா போதும். ஸோ ஒரே ஃபார்மெட் தான், பர்சன்டேஜில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ 9வது கொஸ்டின் கவனிங்க, ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்த மெத்தட்லேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஏ மற்றும் பி ஆகிய 2 வங்கிகளின் தனி வட்டிக்கான வட்டியானது 5:4 என்ற வீதத்தில் உள்ளது. ஒருவர் தனது முழு தொகையையும் 2 வங்கிகளிலும் அரை வருட வட்டியானது சமமாக இருக்கும்படியாக பிரித்து முதலீடு செய்கிறார் எனில் அவர் முதலீடு செய்த தொகையானது எந்த வீதத்தில் உள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ 2 வங்கி அப்படிங்கிறதுக்கும் அதோட தனி வட்டிக்கான அமௌண்ட்டுக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு வீதம் கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த மாதிரி வீதம் கொடுத்தாங்க அப்படின்னா இது அமௌண்ட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ 5:4ங்கிறத இதே தனி வட்டி அளவை 5x, 4x நம்ம எடுத்துக்கலாமா? அப்போது ஒரு வீதம் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் தனி வட்டியோட அளவு. மொத்தம் 2 வங்கியில் 2 தனித்தனியான தொகைங்கிறது அவருக்கு பண்ணுவார். ஓகேவா, இப்போ இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, காலம் பார்த்தீங்க அப்படின்னா அரை வருட வட்டியானது. அப்போ இதுலேயே நீங்கள் என் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னாலும் அரை வருடம் அப்படிங்கிறத நீங்கள் இதில் இருந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இப்போ இதில் அவங்க என்ன பண்ணுறாங்க, வட்டியானது சமமாக இருக்கும்படியாக அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அரை வருட வட்டியானது சமம். அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா PNR/100 இது ஃபஸ்ட்டு பேங்க்குரியது. அதே போல் அடுத்த PNR/100 இது செகண்ட் பேங்க்குரிய. இது வட்டியானது சமம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த பாயிண்ட் தான் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா, இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் வேறு வேறு அப்படிங்கிறனால P1 நான் எடுத்துக்கிறேன். என் வேல்யூ அரை வருடம் தான். ஓகே, ஸோ அப்போ 1/2 அப்படிங்கிறபோது நான் டிவைடில் நோட் பண்ணிடுறேன். இன்ட்டு ஆர் வேல்யூங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வட்டியானது அப்படின்னு சொல்லிட்டாங்களா, தனி வட்டிக்கான வட்டியானதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது எஸ்ஐயில் ஆர் வேல்யூ. ஓகேங்களா, ஸோ ஆர் வேல்யூட அளவு தான் 5x 4x அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, தனி வட்டி அப்படின்னா நம்ம இங்கேயே நம்ம பார்த்துடலாமே, இந்த எஸ்ஐ = அப்படிங்கிறபோது லாஸ்ட்டில் இந்த சைடு வந்துடும். ஸோ அப்போ அது தேவையில்லை. அப்போது ஆர் வேல்யூ தான் தனி வட்டிக்கான வட்டியானதுங்கிறதான் கொடுத்துருக்காங்க. நான் ஸ்டார்டிங்கில் இதே சொல்லணும் நம்ம இருந்துட்டேன். அப்போது ஆர் வேல்யூ தான் இந்த வேல்யூ. ஓகேவா, இப்போ இங்கே ஆறுங்கிற இடத்துல ஃபஸ்ட்டு இருக்கிறதுல 5xன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா, டிவைடட் பை அந்த 2 நோட் பண்ணதில் இந்த 100 நோட் பண்ணிடுறோம், /100ங்கிறது. ஓகேவா, இப்போ அடுத்த செகண்ட் இதை கவனிங்க, P2 இன்ட்டு என் வேல்யூ அதே அரை வருடம் தான், இன்ட்டு ஆர் வேல்யூ என்ன 4x. ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கு 5x கொடுத்தோம், அடுத்ததுக்கு 4x. ஓகேங்களா, 4x இன்ட்டு 100. ஸோ இதில் நீங்கள் கீழே இருக்கிற 2 வேல்யூமே கேன்சல் பண்ணிடலாம். இது நம்ம இதை கேன்சல் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகேவா, அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 1ஆல் மல்டிப்ளை பண்ண போனால் அதே வேல்யூ தானே கிடைக்கும். அப்போ எக்ஸுங்கிறதும் ஃபஸ்ட்டு கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே என்ன 5P1 அப்படின்னு இருக்கும், இங்கே 4P2 அப்படின்னு இருக்கும். இங்கே வீதம் தானே கேட்குறாங்க. அப்போ நான் இந்த P2 இந்த வேல்யூ மட்டும் நான் ஈக்குவல் இந்த சைடு நான் கொண்டு வந்துடுறேன். அப்போது என்ன வரும், P1 / P2 அப்படின்னு இருக்கும். ஈக்குவல் டு இந்த சைடு ஆல்ரெடி 4 இருக்கா, இந்த 5 வேல்யூ மட்டும் ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்தேன் அப்படின்னா டிவைடில் 5 வரும். அப்போ P1 = P2 இந்த வேல்யூ என்ன 4:5 அப்படின்னு சொல்லலாமா. அப்போது 4:5 எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி. இதுதான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க ரேஷியோங்கிறது எதுக்கான ரேஷியோ, வட்டி வீதத்துக்கான, தனி வட்டிக்கான வட்டியானது அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்போது அது வட்டி வீதம் ஆரோட வேல்யூ. நான் மாற்றி எஸ்ஐன்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிடுங்க. இப்போது அடுத்தது அரை வருட வட்டிங்கிறத, அப்போ என் வேல்யூ அரை வருடங்கிறத நீங்கள் வச்சுக்கலாம், மற்றபடி வேறு எந்த கன்ஃபியூஷனும் தேவையில்லை. ஓகேவா, இது எப்பயும் போல் அதோட வட்டியானது சமமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா முதல் வட்டி அடுத்தது 2வது வட்டி 2 சமமாக இருக்குது. இதை வச்சு நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 10வது கொஸ்டின் கவனிங்க. இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், ரொம்ப கவனமாக கேளுங்க. ஒருவர் தனது மூலதனத்தின் 1/3 மடங்கை 7% வட்டிக்கும் 1/4 மடங்கை 8% வட்டிக்கும் மீதி தொகையை 10% வட்டிக்கும் முதலீடு செய்கிறார். அதன் மூலம் அவர் மாத வருமானமாக ரூபாய் 561 பெறுகிறார் எனில் அவர் முதலீடு செய்த மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற கவனிங்க. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு மூலதனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ அதை அசல் நம்ம எடுத்துக்குவோம். இந்த அசல் வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. அப்போ அந்த அசல் வேல்யூவை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம்.
ஓகேங்களா. அப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த அளவை தான் வந்துட்டு 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, இந்த அசலில் 1/3 மடங்கு எடுத்துக்கிறாரு. ஓகேவா. அசலில் 1/3 மடங்கு அப்படின்னா x/3. ஓகேங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு பிரின்சிபலோட அமௌண்ட்டு x/3 அப்படிங்கிறது. அடுத்தது என்ன, செகண்ட் பார்ட் இதே எக்ஸில் 1/4 மடங்கு எடுத்துக்கிறாரு. அப்போது எக்ஸில் 1/4 மடங்கு அப்படின்னா x/4. அடுத்தது மீதி தொகையே அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்போ மீதி தொகைங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1/3 முதல் மடங்கு, அடுத்தது 1/4. இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இவங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு 2 பங்கு எவ்வளவு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதில் வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மீதி தொகை கிடச்சிரும். ஓகேவா. இதுக்கு எல்சியம் என்ன வரும், 12ங்கிற வரும். அடுத்தது இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னாவே, அதாவது கிராஸாக பட்டோம் அப்படின்னாவே 4 + 3 7ன்னு கிடைக்கும். 7/12 அளவு தான் இந்த 1/3 1/4 சேர்ந்தது. ஓகேவா. இப்போது மீதி தொகை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளானது தான். மொத்த அளவு 12. இந்த 12ல் 7 பங்கு இங்கே இருக்குது, மீதி அளவு தான் 5. அப்போ 7 + 5 தான் 12 தானே. ஓகே. அப்போ 5/12 மீதி எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ இந்த 12ங்கிறது மொத்த அளவு, 7ங்கிறது இந்த 1/3 1/4 சேர்ந்தது. அப்போ 12ல் 7 போச்சு அப்படின்னா பேலன்ஸ் 5 தான். அப்போ மீதி 5/12ங்கிறது தான் அந்த மீதி அளவு. அப்போது மொத்த எக்ஸ் தொகையில் இந்த மீதி 5/12ங்கிறது தானே எக்ஸுங்கிற தொகையில் 5/12ங்கிறது தான் அடுத்த பார்ட்டு. ஓகே. அப்போ இது செகண்ட் பார்ட்டு, இது மூணாவது பார்ட்டு, மூணாவது பிரின்சிபல் அமௌண்ட்டு. அப்போ 5x/12. ஓகே. 3 அளவுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா. இந்த மாதிரி அளவுகளை நம்ம கண்டுபிடிச்சிடணும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இன்னொரு பாயிண்ட்டை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்துக்கெலாம், குறிப்பிட்ட அமௌண்ட்டை குறிப்பிட்ட வட்டி வீதத்துக்கெலாம் அவர் பிரித்து கொடுக்கும்போது அவருக்கு மொத்தமாக வந்துட்டு ஒரு அளவு மாதத்துக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 561 கிடைக்குது. அப்போ இதவே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவ்வளவு சதவீதத்துக்கெலாம் பிரிக்கிறாருன்னா இது ஒரு தனி வட்டியாக கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த 561 ஒரு தனி வட்டியாக கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அப்போ மொத்த அந்த தனித்தனி வட்டியெல்லாம் எல்லாம் சேர்ந்து கிடைக்கக்கூடிய மொத்த வட்டி தான் இந்த 561ன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஃபஸ்ட்டு அதாவது PNR/100 இது மொதல் பார்ட்டு, அதே போல ரெண்டாவது பார்ட்டு PNR/100 ரெண்டாவது பார்ட்டு, மூணாவது பார்ட்டு PNR/100 இதெல்லாம் சேர்ந்த அமௌண்ட்டு தான் இந்த 561ங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வேல்யூஸ்லாம் நீ அடுத்தடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட் என்ன, நான் என்ன சொல்லியிருக்கேன், x/3 அப்படின்னு சொல்லியிருக்கேனா. ஸோ x/3 இன்ட்டு n வேல்யூ 1 தான். ஓகே. ஸோ இப்போ இங்கே என்ன முதலீடு செய்த மொத்த தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை காலம் பார்த்தோம்னா வேறு எதுவும் மென்ஷன் பண்ணலை. அப்போ 1 வருடங்கிறது தான். ஓகேங்களா. இன்ட்டு ஆர் வேல்யூ, மொதல் பங்குக்கு வந்துட்டு எவ்வளோ ஆர் வேல்யூ 7%. ஓகேங்களா. 7% நோட் பண்ணிடலாம், /100. அடுத்து ரெண்டாவது பார்ட்டுக்கு பிரின்சிபல் வேல்யூ x/4 இன்ட்டு 1 வருஷம் தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 8%. எஸ், 8% /100. ஓகேங்களா. அடுத்த பார்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட் என்ன 5/12xன்னு சொன்னோம்னா 5/12x இன்ட்டு 1 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 10%. 10% /100 = 561. இப்போ இதை சிம்பிளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். மேலே இருக்க ரப் பண்ணிடலாம். இதில் சிம்பிளை பண்ணுவோம், ரொம்ப கவனம் பார்க்கணும். ஸோ இதில் டேட்டாஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறதுல பார்த்தோம்னா இந்த 3 இங்கே டிவைடில் போனோம் அப்படின்னா 300 மாறுமா. மேலே இருக்கிறதுல 7 × x 7x. ஓகேங்களா. 7x /300 ப்ளஸ் அடுத்தது இந்த 1 4 4 2 4 8 அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே 2 × x 2x தானே இருக்குது. 2x /100 ப்ளஸ் இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2ஆல் அடிச்சு கொடுக்கும்போது இங்கே 6ன்னு வரும், இங்கே 5 அப்படின்னு வரும். ஓகேவா. அப்போ 5 25 25x இந்த 6ங்கிற வேல்யூ இங்கே மல்டிபிளாக மாறுமா. அப்போ 600ங்கிற இருக்கும் = 561. ஓகேங்களா. இப்போ மொத்தத்துக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா எல்சிஎம் 600ன்னு வரும். இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 600. அப்போ மேலே 2ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். 14x ப்ளஸ் இங்கே 6ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 600, மேலே 6ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போது 12x ப்ளஸ் இங்கே 25 அப்படியே தான் வரும். 25x = 561. இப்போ மேலே இருக்க வேல்யூலாம் ஆட் பண்ணுங்கள். 14 +
12 26 26 ப்ளஸ் 25 51 ஓகேங்களா. ஸோ 51x டிவைடட் பை 600 ஈக்குவல் டு 561 ஓகேங்களா. ஸோ இதை ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன மாதிரி பண்ணலாம், 51x 51ஐயும் அதாவது 51x ஈக்குவல் டு 561 இன்ட்டு 600. இப்போ 51 அடிச்சு கொடுங்க. இங்கே ஒரு 51 வரும், 56ல் ஒரு 51 வரும், பேலன்ஸ் 5. அப்போ மறுபடியும் 51 1 அப்படிங்கிறது இருக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 11 இன்ட்டு 600, 11 இன்ட்டு 6 66, இந்த 00. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, பிரின்சிபல் அமௌண்ட்டு இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட்டு, அசல் அமௌண்ட்டு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 6600. ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான ஆன்சர். புரியுங்களா. ஸோ கொடுத்துருக்க டேட்டா அந்தளவுக்கு நம்ம ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுனால இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக தெரிகிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு தடவைக்கு 2 தடவை அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஈஸியாக உங்களுக்கு புரியும். நம்ம டிஃபிகல்ட்டான சம்ஸை இனி எதிர்பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் ஈஸியான சம்ஸ் நம்ம பார்த்துருந்துருப்போம். ஓரளவுக்கு அந்த பர்டிகுலர் டாப்பிக்னால் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிருப்போம். இப்போ நம்ம எக்ஸாம்ஸ்க்கு நெருங்குறோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம்ஸ்லாம் தைரியமாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இதை அவாய்ட் பண்ணக்கூடாது. அப்போ தான் குரூப் 4ல் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். 25க்கு 25 எடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.